என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் ஓய்வு பெற்ற மூத்த பொறியாளர் காந்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். முதல்வர் விஜய் அவர்களுடைய ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நகர்ப்புறங்களில் குறிப்பாக சென்னை போன்ற ஏரியாக்களில் அதிகமான மின்வெட்டு ஏற்படுது. கடந்த ஆட்சியை கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா அதிகமான மின்வெட்டு ஏற்படுது. பல பகுதிகளில் மக்கள் போராட்டத்தில் ஏற்படுறது நம்ம பார்க்க முடியுது. அரசு தரப்பாக சொல்றது என்னங்கன்னா, போன ஆட்சியில் இருந்தவங்களோட ஒரு குறைபாடு அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதே போல் அங்கங்கே ஃபியூஸ் கட்டியை புடுங்கிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உண்மையிலேயே என்ன ரீசன் சார்? ஆக்சுவலாக ஒரு மாதத்தில் அப்படியே சடனாக இவ்வளோ மின்வெட்டு ஏற்படுறதுக்கு இது ஆட்சிக்கும் அரசியலுக்கும் இந்த மின்வெட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கதா நான் நினைக்கல. இந்த மின்வெட்டு என்பதற்கு மின்சார உற்பத்தி இல்லை, அதனால மின்வெட்டு வந்திருக்குன்னு சொல்றதுக்கு காரணங்கள் கிடையாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே 21,000 மெகாவாட் வரைக்கும் சந்திச்சிருக்கோம். இன்னைக்கு லோடுங்கிறது கிட்டத்தட்ட 17,000 மெகாவாட் அளவுக்கு தான் இருக்கு. அதனால மின் உற்பத்தி நமக்கு தேவையான உற்பத்தி இருக்கு. தேவைகளை சந்திக்க அளவுக்கு உற்பத்தி இருக்கு. மின் தடைகள் ஏற்படுவது என்பது சென்னையினையும் சென்னை புறநகர் பகுதிகள், அதுக்கு அடுத்தாற் போல அதை சுற்றி இருக்கக்கூடிய ஓரிரு மாவட்டங்கள், திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள்ல இந்த மின்வேடு தட்டுப்பாடு மின்வெட்டுன்னு சொல்லக்கூடாது. அதை மின் தடை என்பது இருக்கு. மின் தடை என்பது இருக்கு. அது குறிப்பிட்ட காலத்துக்கு மேல இந்த மின் தடை நீளமாக இருக்கு. மக்களுடைய இதனால பாதிக்கப்படுறாங்கிறதுல எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. இதுக்கு 2 காரணங்களை முதல்ல முன்வைக்கணும். முதல்ல என்னன்னா, மின் தடை ஏற்படுறதுக்குன்னா இன்னைக்கு மின்சாரத்தினுடைய தேவை இந்த புறநகர பகுதிகளில் இந்த குறிப்பிட்ட மாவட்டங்கள்லயும் மின்சார தேவை ரொம்ப அதிகமா உயருது. இந்த மின் தேவை எப்போ உயருதுன்னு சொன்னா, மாலை 7:30 மணிக்கு மேல, 7:30 மணிக்கு மேலதான் அந்த தேவை அதிகமா இருக்கு. அது 11:30, 12 மணி வரைக்கும் தேவைகள் அதிகமாகவே போயிடுச்சு. இப்ப மின் தடைகள் ஏற்படுகின்ற காலம் பார்த்தீங்கன்னாலும் இந்த 7 மணிக்கு மேலதான். அப்போ இரவு நேரங்கள்ல தான் மின் தடை ஏற்படுது ரொம்ப அதிகமா. அதை சரிப்படுத்துறதுக்கான கால இடைவெளியும் ரொம்ப அதிகமா இருக்கு. இதுதான் அதுக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான காரணம். இந்த இடைவெளியை உடனே ஏன் தீர்க்க முடியல, மின் தடையை ஏற்படுத்த முடியலன்னா, தடைக்கான காரணங்கிறது மின் உற்பத்தியில இருக்கக்கூடிய தேவையில இல்ல, மின் பகிர்மானத்துல அந்தந்த இடங்கள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். டிரான்ஸ்ஃபார்மர்ல பீஸ் போயிடுது, பில்லர் பாக்ஸ்ல பீஸ் போயிடுது, இல்ல ஒரு ஃபீடர்லயே இருக்கக்கூடிய லோடு அதிகமாயிருந்ததுனால ஒரு அந்த லோடு ஒரு 15 நிமிஷத்துக்கு 20 நிமிஷத்துக்கு குறைக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் அங்க இருக்கு. ஆக இது ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை. தமிழ்நாட்டினுடைய பிற பகுதிகளில் இந்த மாதிரி இல்லை. இது எங்க அதிகமா இருக்குன்னு சொன்னா சென்னை புறநகர் பகுதிகள், அதுக்கு அடுத்தாறு போல இருக்கக்கூடிய திருவள்ளூர், செங்கல்பட்டு, அந்த காஞ்சிபுரம் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய நகர்ப்புற பகுதிகள் குறிப்பா இங்கதான் ரொம்ப அதிகமா வரும். ஒரு காரணம் என்னன்னா, கடந்த 2-3 ஆண்டுகள்ல கோடை காலம் இருக்கும் பொழுது கோடையில இடையில ஒரு மழை இருக்கும். ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு மழை வரும். அப்போ கோடையினுடைய தாக்கம் கொஞ்சம் குறையும். அப்போ மறுபடியும் வெயில் இருக்கும். வெயில் தாக்கத்தை அந்த கோடை மழை குறைக்கும். இப்போ இந்த ஆண்டுல என்னன்னா வித்தியாசமா இருக்கு. இந்த 3 மாத காலத்துல மழைங்கிறதே இல்லை, கோடை மழைங்கிறதே இல்லை. அப்போ வெயிலுடைய தாக்கம் அந்த வெயிலுடைய உயர்வை விட, அந்த வெப்ப உயர்வை விட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்போ மக்கள் எல்லாருமே ஒரு குளிர்ச்சியானதோ ஏசிய நாடியோ போக வேண்டிய கட்டாயம். அப்ப மின்சார தேவை ரொம்ப அபரிமிதமா உயருது. இப்ப கிட்டத்தட்ட 30-35% வரை மின்சார தேவை உயருது. இது தாங்கக்கூடிய அளவுக்கு மின்சார விநியோக கட்டமைப்புல இல்லை. டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகுது, அல்லது ஃபீடர் பீஸ் போயிடுது, அல்லது இருக்கக்கூடிய பில்லர் பாக்ஸ்ல பீஸ் போகுது. இது ஒரு குறை. இது சமாளிச்சிருக்கலாமான்னா நிச்சயமா சமாளிச்சிருக்கலாம். என்ன செஞ்சிருக்கணும்னா, அந்தந்த இடத்துல குறிப்பிட்ட நமக்கு வயர்மனோ லைன்மனோ இருந்திருந்தாருன்னா உடனடியாக ஒரு ரொம்ப இடைவெளி இல்லாம சீக்கிரமே மின்சாரத்தை கொண்டு வந்திருக்க முடியும். இப்ப என்னன்னா, மின்சார தொழிலாளர்கள் பற்றாக்குறை. இந்த புறநகர் பகுதிகளை எடுத்தீங்கன்னா
ஒரு 3 கிலோமீட்டர்ல இருந்து 4 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஒரே ஒரு தொழிலாளர் தான் இருக்கு. இவர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வர்றது, இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது அப்படிங்கிற போது அது கால இடைவெளி அதிகமாயிடுது. அது மக்களுடைய துயரத்தை அதிகப்படுத்திடுது. இதுதான் இதுல என்னன்னா, ஒரு பிரிவு எடுத்துக்கிட்டா அதுக்கான மேல இருக்கக்கூடிய சூப்பர்வைசிங் ஸ்டாஃப் நிறைய இருக்காங்க. ஃபோர்மன் இருக்காங்க, லைன் இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க. ஆனா கீழே இருக்கக்கூடிய வயர்மேனோ லைன்மேனோ இல்லை. அவர் ஒருத்தர் தான் இருக்காரு. சூப்பர்வைசிங் ஸ்டாஃப் 4 பேர் இருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டாஃப்ஸ் ஒருத்தர் தான் இருக்காரு. கை இருக்கு, விரல் இல்லை. இதுதான் பிரச்சனை. இப்போ தொழிலாளர்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போடணுன்ற போது கால இடைவெளி ஆகுது. அப்போ மின் தடையினுடைய காலம் கூடிட்டு இருக்கு. இதை தவிர்க்க முடியாத நிலையா இருக்கு. இது எப்படி தவிர்த்திருக்கலாம்னு சொன்னா, இதுக்கு நிர்வாகம் தான் தலையிடாங்க. கீழே இருக்கிறவங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணணும், அவங்களுக்கு உதவணும். அவங்களுக்கு மேன் பவர் இல்லைன்னா மேன் பவரை கொண்டு வர்றதுக்கான வழி அங்க இருக்கக்கூடிய தலைமை பொறியாளருக்கு இருக்காரு. சென்னையிலேயே டைரக்டர் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்காரு. போதாத குறைக்கு ஐஏஎஸ் ஆபீசர் ஜே ராதாகிருஷ்ணன் சிஎம்டியா இருக்காரு. அவர் சொல்லணும்ல, விநியோக பிரிவில் இருக்கக்கூடிய உனக்கு என்ன தேவை இருக்கு, என்ன ஆட்களை எங்கேஜ் பண்ணிக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு, என்ன வேணும்னு கேட்டு அதை உடனடியாக செஞ்சு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? கீழே இருக்கக்கூடிய செக்ஷன் ஆபீசர் எதுவும் செய்ய முடியாது. கீழே இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் செய்ய முடியாது. இது தலைமையிடத்திலிருந்து வர வேண்டிய உதவிகள் வரல. அவங்க யாரும் செயல்படல. அவங்க இதை பத்தி பெருசு பொருட்படுத்தாம அவங்க எல்லாம் செய்யட்டும் அப்படின்னு இருக்காங்க. திரும்ப சென்னை இந்த மாநிலம் முழுவதும் 12 டிஸ்ட்ரிபியூஷன் சீஃப் என்ஜினியர் இருக்காங்க. 12 டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மட்டுமே சீஃப் என்ஜினியர் இருக்காங்க. அவங்க கீழே 46 சூப்பர்டென்டென்ட் இன்ஜினியர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 140 எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே இந்த மேன் பவர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கக்கூடிய வேலை தான் இருக்கு. ஏன் அதை பத்தி ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாங்க? ஒரு காலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேன் பவரை நீ எங்கேஜ் பண்ணிக்கோ, அவங்கள நீ எல்லாத்துக்கும் மின்தடை இல்லாம பண்ணுங்கன்னு சொல்றதுக்கான ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் இல்லை, அதுக்கான உதவி இல்லை. ஆகையால மின்தடைக்கான முதல் குற்றச்சாட்டு இந்த நிர்வாகத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய சிஎம்டி, சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் அண்ட் டைரக்டர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். அதற்கு அடுத்த படியில் இருக்கக்கூடிய சீஃப் என்ஜினியர்ஸ். இவங்க எல்லாம் செயல்பட்டு இருந்தானா தடைப்படுத்திருக்க முடியும். அவங்க யாரும் இவங்க எல்லாம் செயல்பட வைக்க வேண்டியது அமைச்சருடைய பொறுப்பு தான் இல்லையா? இப்போ ராதாகிருஷ்ணன் ஆகட்டும் எல்லாருமே அமைச்சர் கீழே தானே வராங்க. அமைச்சர் இப்படி தொடர்ச்சியா மின்வெட்டு ஏற்படுது, ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது இல்லையா? அமைச்சருக்கு இப்ப கீழே இருக்க என்ன பிரச்சனைங்கிறத சொன்னாங்களான்னு தெரியாது. கீழே இருக்கக்கூடிய பிரச்சனையை சொல்ல வேண்டிய கடமை இங்க இருக்கக்கூடிய டைரக்டர் டிஸ்ட்ரிபியூஷன் தான் சொல்லணும். அதுலன்னா அடுத்த கடையில் இருக்கக்கூடிய சீஃப் இன்ஜினியர் டிஸ்ட்ரிபியூஷன் சென்னையில 2 பேர் இருக்காங்க, அவங்க சொல்லணும். இல்ல இவங்க கிட்ட இருந்து கேட்டு தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய ஜே ராதாகிருஷ்ணன் சொல்லணும். ஒரு சாதாரணமான ஒரு போக்கு என்னன்னா, நிர்வாகத்துல மக்கள் என்ன கஷ்டப்பட்டாலும் அதை நம்ம கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்போக்கு இந்த நிர்வாகத்துல ஊறி போயிருக்கு. இது இந்த துறையில மட்டும் இல்லை, எல்லா துறையிலும் இருக்கு. கீழே இருக்க தொழிலாளர் ஒருத்தன் வேலை செய்யறான். கீழே இருக்கிற ஒரே ஒரு தொழிலாளி 7 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய தொழிலாளி இரவு 7:30 மணிக்கு மேல 12 மணி வரைக்கும் சுத்தி வேலை செய்யறாரு. ஏன் அந்த மாதிரி வேலையை மேல இருக்கக்கூடியவங்க செய்ய முடியாதா? அதுக்கான ஆள் தானே வேணும். 4 ஆளை நீங்க எங்கேஜ் பண்ணி கொடுக்க முடியாதா? ஏன் கொடுக்க முடியல? ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு 2 மணி நேரம், 2 நாளைக்கு, 2 மாசத்துக்கு, 3 மாசத்துக்குன்னு வச்சுக்கலாம்ல. அதை ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? அப்போ இவங்க யாரும் அதை பத்தி பொறுப்பெடுத்துக்கிறது இல்லை. அது எது வேணா வரட்டும், மக்களுக்கு தானே கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற நிலைப்பாடு தான் நிர்வாக தரப்புல இருக்கு. நிர்வாகத்தை தான் நான் குறை சொல்றேன். குறிப்பா நீங்க பேசும்போது சொன்னீங்க, மின்சாரத்துறை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான் அதிகமா இருக்காங்க, கை இருக்குது ஆனா விரல் இல்லை, விரல் இல்லாம எப்படி ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற நீங்க கேள்வி எழுப்புனீங்க. ஸோ இந்த நடைமுறை சிக்கலை மாற்ற வேண்டியதை எப்படி மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? கீழே இருக்கக்கூடிய தொழிலாளர் பற்றாக்குறைங்கிறது நீண்ட காலமா இருக்கு. இன்னைக்கு முன்னாடிக்கு இல்லை, இது ஒரு 20 ஆண்டு காலமா இருக்கு. இப்ப தொழிலாளர்களை எடுக்கிறதுக்கான எந்த விதமான முயற்சியும் கடந்த 5 ஆண்டுகள்ல எடுக்கல. கடைசி நேரத்துல போன தடவை போட்ட ஒரு 10-15 பேர் தான் வந்தாங்க, அதோட நின்றுட்டு இருக்காங்க. இப்போ தொழிலாளர்கள் மேலேயோ கீழே இருக்கக்கூடிய பணியாளர் ஒரு அந்த செக்ஷன் ஆபீசர் சொல்லுவோம் இல்லையா, அவங்க லெவல்ல இதுல எந்த குறைபாடும் இல்லை.
நீங்க பாருங்க, கஜா புயல் வந்தது, 3-4 புயல் நம்ம தமிழகத்தை தாக்கியது. ஒரு 2-3 மாவட்டங்கள்ல சுத்தமாவே ஒரு மின்சார கட்டமைப்பே இல்லை. ஒரே மாதத்துல அந்த கட்டமைப்பு எல்லாத்தையும் இந்த தொழிலாளர்கள் செஞ்சு ராத்திரி பகல கட்டமைச்சு கொண்டு வந்தாங்க. எப்படி முடிஞ்சது? தொழிலாளர்கள் இதே பற்றாக்குறை இருந்தது, இதே சூப்பர்வைசரி பவர் இருந்தாங்க, மிக நெருக்கடியான ஒரு நிலை வந்தது. இதை விட மோசமான நெருக்கடியை இந்த மின்சார வாரியம் மிக சாமர்த்தியமாக சமாளித்திருக்கு, செய்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது ஒரு இதை ஒப்பிடும்போது இது ஒண்ணுமே இல்லை. இது சமாளிக்கக்கூடிய விஷயம். இதை ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? அமைச்சர் அவர்கள் சமீபத்துல கொடுத்த ஒரு பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா பீஸ் கட்டையெல்லாம் புடுங்கிட்டு போயிடுறாங்க, மின்தடைக்கு அதுவும் ஒரு காரணம்னு சொல்றாரு இல்லையா? யார் புடுங்கிட்டு போறாங்கன்னு சொல்லியிருக்காரா? பீஸ் கட்டையை வந்து திட்டமிட்ட புடுங்கிட்டு போறதுனாலதான் மின்தடை வந்து ஏற்படுது அப்படின்னு வந்து அவர் பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள். யார் எடுக்க முடியும்? பீஸ் கேரியரு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்லயோ பில்லர் பாக்ஸ்லயோ ஒரு பீஸ் எடுக்கிறதுன்னா அந்த ஏரியாவில் இருக்க வயர்மேன் இருந்தாதான் தெரிவிக்க முடியும். இப்போ ஒரு வயர்மேன் பீஸ் போடுறாரு, பில்லர் பாக்ஸ்ல போடுறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த வயர்மேன் போடுற பீஸை வந்து அங்க இருக்கக்கூடிய செக்ஷன் ஆஃபீஸர் கூட போட முடியாது. இந்த வயர்மேன் அதை ஒரு ஸ்கில்லா பண்ணுவார். கீழே இருக்கக்கூடிய பவர் சப்ளை இல்லாத இடத்த டெஸ்ட் பண்ணிட்டு அதுல பீஸ் வயரை மாட்டிட்டு சப்ளை இருக்கிற வயரை வந்து கட்டிங் பிளேயரை வச்சுட்டு அப்படி ஷார்ட் அடிப்பார். அது மாதிரி எல்லாம் அவங்களுடைய ஸ்கில் வந்து நீங்க அந்த ஸ்கில்லை வந்து வேற யாரும் அதை செய்ய முடியாது. அந்த ஃபீஸை எடுக்கிறதுன்னு சொன்னா அந்த தொழிலாளி இருந்தாதான் செய்ய முடியும். ஒருவேளை அமைச்சருக்கு தவறா யாரோ கதை கட்டி விட்டுருக்காங்கன்னு நான் சொல்லுவேன், கதை கட்டி விட்டுருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். மின்சார வாரியத்துல கடந்த 60 வருஷத்துல 11 வேலை நிறுத்தம் நடந்திருக்கு. எந்த வேலை நிறுத்தம் நடந்த போது கூட மக்களுக்கு எந்த இடர்பாடையும் எந்த தொழிற்சங்கமும் பண்ணதில்லை, தொழிலாளர்களும் பண்ணதில்லை. இதனுடைய இந்த மின்சார வாரியத்தினுடைய குணாதிசயங்களை வந்து யாரும் புரிஞ்சுக்காமலே பேசிட்டு இருக்காங்க. ஐஏஎஸ் அதிகாரிகள் நேற்றுக்கு வருவான், இன்னைக்கு போயிடுவான். இங்க இருக்க தொழிலாளி இது கூடவே இருக்கக்கூடிய ஆளு. பொதுத்துறையாயிருந்து மின்சாரத்தை மக்களுக்கு கொண்டு போகணும், மின்சாரத்தை தடை இல்லாமல் கொடுக்கணுங்கிற ஒரு பண்பாடு, கல்ச்சர் வந்து இந்த அமைப்புல இருக்கு. அவங்கள பத்தி குறைபாடுகள் நிறைய இருக்கலாம். ஆனா பொதுத்தன்மையில மின்சாரத்தை நம்ம தடை செய்யக்கூடாதுங்கிறது வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லா தொழிலாளியும், எந்த மின்சார தொழிலாளியும் எந்த விஷயத்துக்காகவும் பொதுமக்களுக்கான மின்சாரத்தை தடை செய்ய மாட்டான். யார் சொன்னாலுமே செய்ய மாட்டான். அமைச்சர் ஆதவர்ஜுனா ஒரு கூட்டத்துல வெளிப்படையா பேசுறாரு, மேயரும் கீழே இருக்கிற கவுன்சிலர்களும் சதி பண்ணனாலதான் வந்து மின்வெட்டு வந்து சென்னையில் அதிகமாக ஏற்படுது, இந்த ஆட்சிக்கு வந்து தாவேக்கா ஆட்சிக்கு களங்கத்தை ஏற்படுத்துவதற்காகவே திட்டமிட்டு பண்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் இல்லையா? அது அரசியல் காரணம். ஒரு மேயரை வந்து மின்சார வாரியத்துக்கு மேயருக்கு என்ன சம்பந்தம், கவுன்சிலருக்கும் மின்சார வாரியத்துக்கு என்ன சம்பந்தம்? அப்ப அவங்கெல்லாம் இதுக்கு இடைப்படப்பட முடியும்னா மின்சார வாரியத்தில் இருக்கிறவங்க வந்து கார்பரேஷன் தொழில போய் இடைப்பட முடியுமா? முடியாது. இது துறை, இந்த துறைக்குன்னு சில அனுபவங்கள் இருக்கு, அடிப்படையான அறிவுகள் இருக்கு. அந்த அடிப்படை அறிவோடு சிறந்த ஒரு திறமை, கைத்தொழில் திறமை இருக்கு. இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் மின் தொடக்கை கொண்டு வர முடியும். கார்பரேஷன்ல இருக்கக்கூடிய வந்து கேபிள் ஜாயின் போடுவாரா? பில்லர் பாக்ஸ்ல ஃபீஸ் போட முடியுமா? பில்லர் பாக்ஸ்ல ஃபீஸையே எடுக்க முடியாது அவரால். பில்லர் பாக்ஸை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த ஹீட்டை பார்த்தாலே பயந்து போயிடுவீங்க. நீங்க கை வைக்கிறதுக்கு பயமா இருக்கும். மின்சாரம் வரக்கூடிய ஒரு இடத்துல தெரியாம யாரும் போய் கை வைப்பாங்களா? யார் கை வைக்க முடியும்? ரொம்ப பொதுவான அறிவு. நம்ம வீட்டிலேயே ஒரு இடத்துல மின்சாரத்துல நமக்கு இடர்பாடு வருதுன்னா நம்ம என்ன செய்யறோம்? உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வேற யாரையாவது கூப்பிடுறோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய அளவுல இருக்கக்கூடிய மின்சாரத்துல போய் அவங்க எப்படி கை வைக்க முடியும்? முடியாது. ஒரு சாதாரண நிலைப்பாடு, உண்மை என்ன என்பதை சந்திக்க வேண்டுமே தவிர அரசியல் லாவணிக்குள்ள நம்ம பேசுறதுக்கு அர்த்தம் இல்லை. நம்ம சொல்றதுக்கு காரணம் சொல்றது எங்க பொறுப்பு கிடையாது. அது அரசியல் கட்சிக்குள்ள இவங்க பேசலாம், அவங்க பேசலாம். அதை வந்து நம்ம சொல்றது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஆண்டு கோடை என்பது இடையில் மழை இல்லாமல் போனதுனால சிறு வெப்பத்தின் உயர்வு வந்து கடுமையான தாக்கத்தை ஏற்படுது. அதனால மின்சாரத்தினுடைய தேவை அதிகமாகும். இந்த மின்சார தேவையை சந்திக்கக்கூடிய அளவுக்கு கட்டமைப்பில் அடிக்கடி இருக்கக்கூடிய இடர்பாடுகள் வரும். இடைபாடு இருக்கக்கூடிய தடையை சந்திக்கக்கூடிய அளவுக்கு இங்க தொழிலாளர்கள் இல்லை. இதுதான் அடிப்படையான காரணம். தொழிலாளர்கள் இருந்ததுன்னா தடை வரும், தடையை உடனே நம்ம நீக்க முடியும். இந்த தடையை பற்றிய பாதிப்புகள் பெருசா இருக்காது. ஏசி போட்டீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு வரைக்கும் கூல் இருக்கும். 15 நிமிஷத்துக்குள்ள மின்சாரம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த தடை வந்து ஒரு பெரிய இதுவா தெரியாது.
வசதி குறைவா தெரியாது. அது 15 நிமிஷத்துக்கு மேல போகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் போகுதுன்னு சொன்னா நிச்சயம் மக்கள் போராடத்தான் செய்வாங்க. ஆக தேவை தொழிலாளர்கள் பற்றாக்குறை என்பது சென்னையினுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தாக்கம். இதுக்கு தொழிலாளர்கள் தேவையை எங்கே சம்பாதிக்கிறதுங்கிறத பத்தி திட்டமிட வேண்டிய வேலை டைரக்டர் டிஸ்ட்ரிபியூஷன், சீஃப் இன்ஜினியர், அங்கே தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய சிஎம்டி, சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர், இவங்களுடைய வேலை. இவங்க இதை பத்தி கவலைப்படலைன்னு நான் நினைக்கிறேன். இவங்க இதை பத்தி கவலைப்பட்டிருந்தா செஞ்சிருக்கலாம். அமைச்சர் கேட்கறதுக்குலாம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இருக்கிற மாதிரி என்னால புரிஞ்சுக்க முடியும். சென்ற ஆட்சியில திமுக ஆட்சியில 100 யூனிட் வரை இலவச மின்சாரம் கொடுத்திருந்தாங்க. இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனே 200 யூனிட் மின்சாரத்துக்கு கையெழுத்திட்டு இருந்தாங்க. ஆனா 500 யூனிட் பயன்பாட்டு கீழே இருக்கவங்களுக்கு தான் 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீன்னு சொல்றாங்க இல்லையா? இது மக்களுக்கு எந்த அளவுக்கு பயன்படும் நினைக்கிறீங்க? குறிப்பா அரசுக்கு எந்த மாதிரியான ஒரு சிக்கலை ஏற்படுத்த நினைக்கிறீங்க? 100 யூனிட்ல இருந்து 200 யூனிட் ஃப்ரீ அப்படிங்கும் போது 100 யூனிட்ல இருந்து 200 யூனிட் ஃப்ரீனா, இப்போ ஏற்கனவே தமிழ்நாடுல பொறுத்த வரைக்கும் 2,37,37 இது ஒரு புள்ளி விவரங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள். 2,37,00,000 வீடுகள் இருக்கு. இதுல 84 லட்சம் வீடுகள்ங்கிறது 100 யூனிட்டுக்கு கீழே தான் பயன்படுத்துறான். நீங்க 200 யூனிட்னா 500 யூனிட் ஃப்ரீயா கொடுத்தா கூட அவனால 100 யூனிட்டுக்கு மேல பயன்படுத்த முடியாது. அடுத்த ஸ்லாப் எடுத்தீங்கன்னா 200 யூனிட்டுக்குள்ள இருக்கிறவங்க ஒரு 64 லட்சம் பேர் வராங்க. அதாவது 100 யூனிட்டுக்கு மேல 200 யூனிட்டுக்குள்ள இருக்கக்கூடியவங்க வர்றாங்க. இவங்க பணம் கட்டுறது 2 ரூபா 60 பைசா அவ்வளவுதான் கட்டுறாங்க. அதிகபட்சமா கட்டுறதே 260 ரூபா தான் வரும் அவங்களுக்கு. 2 ரூபா 60 பைசா ஒரு யூனிட்டுக்கு. 100 யூனிட்டுக்கு 2 அந்த அளவுக்கு தான் அவங்க பணம் கட்ட போறாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன வருதுன்னு சொன்னா, அவங்களுக்கு இந்த 200 யூனிட் இலவசங்கிறதுனால கொஞ்சம் பேருக்கு பயன்படுவாங்க. சோ 1,47,00,000 பேருக்கு 200 யூனிட்டுக்குள்ள இருக்கிறதுல ரொம்ப குறைச்சலாதான் பாதிப்புகள் வரும். அதே மாதிரி 201 யூனிட்ல இருந்து 500 யூனிட் வரைக்கும் இருக்கக்கூடியவங்க கிட்டத்தட்ட ஒரு 67 லட்சம் 68 லட்சம் பேர் வர்றாங்க. அப்போ பாத்தீங்கன்னா இந்த 200 யூனிட் இலவசம் கிடைக்காம போறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா ஒரு 12.5 லட்சம் பேர் வர்றாங்க. அவங்க தான் 500 யூனிட்டுக்கு மேல இருக்கக்கூடிய பயனீட்டாளர்கள். அப்போ இந்த 300 யூனிட்ல இருந்து 500 யூனிட் வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய அவதான் ஒரு நடுத்தர வர்க்கத்துல இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு ஒரு 100 யூனிட் இலவசம் என்பது ஒரு பெரிய சலுகையாக இருக்கும். ஆனா ஏசி பயன்படுத்தினாலே 500 யூனிட்டுக்கு மேல போயிடும் இல்லையா? ஒரே ஒரு ஏசி பயன்படுத்தினாலே 500 யூனிட்டுக்கு மேல போயிடும் இல்லையா? அது எப்படி கொடுத்தாலும் எப்படி நீங்க இலவசம் கொடுக்கறத எவ்வளவு தூரத்துக்கு வைக்கணும்னு ஒரு கட்டாப் வைக்கத்தானே வேணும். அது அரசு 500 யூனிட்டுங்க வச்சிருக்காங்க. அதுக்கு தகுந்தாறு போல நம்ம பயன்பாட்டை குறைச்சிக்கிறதுக்கு போறதுக்கு இருக்கு. அந்த 510 யூனிட் வந்ததுன்னா 100 யூனிட்டுக்கான பணம் அவங்க கட்ட வேண்டி வரும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 500 யூனிட்டுக்குள்ள 500 யூனிட் தான் பயன்படுத்தி இருக்காரு. அப்போ அவருக்கு அந்த 200 யூனிட் இலவசம் 100 யூனிட் இலவசம் கூடுதலா கிடைச்சிடும். 510 யூனிட் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவருக்கு 100 யூனிட் இலவசம் கிடைக்காது. அவர் அதுக்கான பணம் 4 ரூபா 80 பைசாவோ பணம் 480 ரூபாயா பணம் கூடி கட்ட வேண்டிய கட்டாயம் வரும். அதே நேரத்துல ரீடிங் எடுக்கிற டைம் எப்படி இருக்கு? முதல் மாசம் 28ஆம் தேதி எடுக்கிறாங்க, இந்த மாசம் 31ஆம் தேதி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 நாள்ல சேருங்கிறது 63 நாள்ல ஆயிடும். அப்போ 2 மாசத்துக்கான கணக்கீடு என்பது மீட்டர்லயே பதிவானா மட்டும்தான் இது மக்களுக்கு ரொம்ப பெருமளவுல பயன்படும். அதுக்கான வயசு நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ ரீடிங் எடுக்க வர்றவர் ஒரு வீட்டுல 22ஆம் தேதி வரிசையா எடுத்துட்டே இருக்காரு. இந்த மாசம் 22ஆம் தேதி, 2 மாசம் கழிச்சு 22ஆம் தேதி எடுத்தா கரெக்டா 60 நாள் 2 மாசத்துக்கான ரீடிங் ஆயிடும். 22ஆம் தேதிக்கு பதிலா அவர் 26ஆம் தேதி வர்றாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ 64 நாளுக்கான மின்சார பயன்பாடு வரும். அது நிச்சயமா 500 யூனிட்டுக்கு மேல போயிடும். அது 500 யூனிட்டுக்கு மேல போனா அவருக்கு 100 யூனிட் கிடைக்க வேண்டிய அவருக்கு உண்மையிலேயே அதுக்கு தகுதி இருந்தாலும் அது தகுதி இல்லாம ரீடிங் எடுக்கிறதுனால இருக்கக்கூடிய குறைபாடு இருக்கு. அப்போ ஒரு மீட்டர்ல அதுக்கான டைம் பொருத்தம், அதுக்கு எல்லாத்துக்கும் வசதி இருக்கு. எல்லா மீட்டர்லயும் அந்த கட் ஆஃப் டே இது இருக்கும், டைம் ஆஃப் த டேல முடிஞ்சு போயிடும். உங்களுக்கு 1ஆம் தேதினா 1ஆம் தேதி 12 மணியோட எவ்வளவு கன்சம்ஷன்ங்கிறது அப்படியே ரெக்கார்ட் ஆகி முடிஞ்சுட்டு அது மெமரி பவருக்கு போயிடும். இப்ப மெமரியில கரெக்டா 60 நாள்ல எவ்வளவு பயன்படுத்துறாருன்னு தெரியும்.
ஆக 60 நாள் கரெக்டா இருக்காங்கிறது மட்டும்தான் அடுத்த பிரச்சனையா இதுல வெடிக்கும். இது வருங்காலத்துல வரக்கூடிய பிரச்சனையா நம்ம பார்க்கலாம். குறிப்பா இந்த வாட்டி வந்து மின்கட்டணம் செலுத்தினவங்களுக்கு வந்து மின்கட்டணம் சென்ற முறையை விட வந்து அதிகமா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இது இயல்பானது தானா? அதிக யூசேஜ்னால வந்து வர அதிகமான ஒரு கட்டணமா? இது எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா குற்றச்சாட்டுகள் நிறைய பேர் வைக்கிறாங்க. நார்மலா 700 ரூபா கட்டுறவங்க வந்து 4000 ரூபாய் 5000 ரூபான்னு கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து போடுறாங்க, சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுது. இது இயல்பான ஒன்று தானே? அது தனித்தனிப்பட்ட வழக்குகளை பார்த்துதான் நம்ம கதை சொல்ல முடியும். பொதுத்தன்மையில வர்றதுக்கான ஒரே வாய்ப்பு இந்த இதுதான். 100 யூனிட் இலவசம்ங்கிறது சரியா அந்த 500 யூனிட் கணக்கீடுகளுக்கான தேதி இந்த கணக்கீடுகளுக்குள்ள வரும் பொழுது ஒருவேளை அவங்களே தவறா கொஞ்சம் அதிகமா பயன்படுத்தி ஒரு 520 யூனிட் போயிட்டாங்கிறதுனா 100 யூனிட்டுக்கான இலவசம் அவங்களுக்கு கிடைக்காம போயிடுது. அப்போ அவங்களுக்கு வரும்போது அதுல இருக்கக்கூடிய இழப்புங்கிறது அதிகமா வரும். 450 ரூபா கூடும்போது மின்சார கட்டணம் அதிகமா உயர்ந்த மாதிரி ஒரு கணக்கீடு தெரியும். ஆக அந்த மாதிரி கணக்கீடுகள்ல தான் வருது. ஆகையால கணக்கீடுகின்ற முறையில இருக்கக்கூடிய வேறுபாடுகள் தான் இதுக்கான குற்றச்சாட்டா சொல்லணும். அது தனித்தட்டிப்பட்ட ஒவ்வொரு வழக்கு வீதமா தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர பொதுத்தன்மையில சொல்றதுக்கு ஒண்ணு. நிறைவா ஒரே ஒரு கேள்விங்கய்யா. குறிப்பா ஒவ்வொரு ஆண்டும் வந்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு முன் உற்பத்தி தேவைப்படுது? இந்த ஆண்டு வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து கோடை காலம் மழை வராதனால வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்றீங்க யூசேஜ். ஸோ வந்து எவ்வளவு வந்து தமிழ்நாட்டிலே உற்பத்தி நடக்குது? வெளி மாநிலத்துல இருந்து நம்ம எவ்வளவு வந்து வாங்குறோம்? தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லக்கூடிய நமது சுய உற்பத்திங்கிறது ரொம்ப குறைவாகத்தான் இருக்கு. ஐயா, நமக்கு நிறைய புனல் மின்சாரம் இருக்கு, அனல் மின்சாரம் இருக்கு. அது தவிர எரிகாற்றுல இருக்கக்கூடிய மின்சாரங்கள் இருந்தாலுமே தெர்மல் அதாவது அனல் மின்சாரம் மட்டும்தான் இது போல இடர்பாடுகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கான மின்சாரமா இருக்க முடியும். அதுவும் இந்த மார்ச் மாதம் தொடங்கி மே மாதம் வரை இந்த 2 மாத காலத்துல மின்சாரத்தினுடைய தேவை அனல் மின் நிலையத்தை மட்டுமே சார்ந்து இருக்கும். புனல் மின் நிலையத்தை நம்ம அது வந்து தண்ணீர் வந்து விவசாயத்துக்கும் மற்ற பிரச்சனைக்காக நம்ம சேமிக்கிறோம். அது மின்சார உற்பத்திக்காக நம்ம எடுத்துக்க முடியாது. எரிகாற்றுங்கிறது இப்ப அதிகமா நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆக மின்சாரத்துக்குடைய இப்போ தமிழ்நாட்டினுடைய ஒரு ஆண்டுக்கு தேவை 1 லட்சம் மில்லியன் யூனிட்னு நீங்க வச்சீங்கன்னா அதுல 28% மட்டும்தான் நம்மளோட சுய உற்பத்தியா இருக்கு. நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய அரசு நிறுவனம் மின்வாரியத்தினுடைய உற்பத்திங்கிறது 28% மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி மத்திய தொகுப்புல இருந்து நம்ம எடுக்கிறோம். மத்திய தொகுப்பு நமக்கு கொடுக்குறாங்க. அதுல இருக்கக்கூடிய மின்சாரங்கிறது ஒரு 30%, அதுக்குள்ள 30லேருந்து 32% இதுதான் கிடைக்குது. மத்திய தொகுப்புன்னு சொன்னா என்எல்சி நெய்வேலியிலேருந்து நமக்கு கிடைக்குது, ராமகுண்டத்திலேருந்து கிடைக்குது, ஒரிசாவில் இருக்கக்கூடிய மின் நிலையத்திலேருந்து கிடைக்குது, கைகாங்கிற மின்சார நிலையம். அப்போ அதாவது நடுவண அமைப்பினுடைய தொகுப்புலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது 30லேருந்து 32% இருக்கு. இது தவிர 40% மின்சாரம் என்பது தனியாரிடமிருந்து நம்ம கொள்முதல் தான் செய்யறோம். கொள்முதல் செஞ்சுதான் நம்ம மின்சாரத்தை விநியோகப்படுத்தும். ஆக நம் உற்பத்தி என்பது 28%, 30% கூட நம்மளால எட்ட முடியல. 30% இருந்தது கீழே வந்துகிட்டே இருக்கு. ஆகையால நம் உற்பத்தி என்பது குறைவு. 28% தான். மிச்சம் எல்லாமே நாம மத்திய தொகுப்புல இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு 30% கொடுக்குறாங்க. மிச்சம் 40% அளவுக்கு நாம தனியாரிடமிருந்து மின்சாரம் வாங்குறோம். அந்த மின்சாரம் பலவேறு மின்சாரமா இருக்கும். அனல் மின்சாரம் இருக்கும், சூரிய ஒளி மின்சாரம் இருக்கும், காற்றாலை மின்சாரம் இருக்கும். இது மாதிரி பிற மாநிலங்கள்ல இருந்து வாங்குறோம், சந்தையிலிருந்து வாங்குறோம். ஆகையால வாங்கி விற்பனை செய்யக்கூடிய மின்சார வாரியம் தான் இப்போது இருக்க மின்சாரம். ரொம்ப நன்றி. தமிழ்நாட்டில் இப்போ சமீப காலமாக அதிகமாக ஏற்படுற மின்வெட்டு தொடர்பாக, மின்தடை தொடர்பாக டீட்டெயிலாக என்ன பிரச்சனை அப்படிங்கிறத எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.